ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி 2018 கேட்கப்பட்ட அனைத்து கணித வினாக்களுக்கும் விடை அளிக்கப் போகிறோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இ பவர் 0வின் மதிப்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இ பவர் 0வின் மதிப்பு. ஸோ எனிதிங் பவர் 0 ஆல்வேஸ் 1 தான் வரும். அது இ பவர் 0நாலும் 1 தான். இல்லை 8 பவர் 0 எனி நம்பர் அதனுடைய அடுக்கு 0 அப்படின்னாலே ஆன்சர் 1 தான் வரும். செகண்ட் கொஸ்டின், ஒரு மாறியில் அமைந்த ஒரு படி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் உள்ளன? இது கேள்வி. இதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க. மாறி அப்படின்னா இங்கிலீஷில் வேரியபிள். ஸோ மாறி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா எக்ஸு ஒய்இ இசட். ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய்இ இசட்டு அல்லது ஏபிசி இது மாதிரி வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் மாறி. இங்கே கேள்வியில் ஒரு மாறியில் அமைந்த ஒரு படி சமன்பாடு. ஒரு படி அப்படின்னா அதனுடைய பவர் 1ன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ப்ளஸ் 7 = 0 என்பது ஒரு மாறியில் அமைந்த ஒரு படி சமன்பாடு. எத்தனை மாறி இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு மாறி தான் இருக்குது. இது அடுக்கு 1, அதனால் இது ஒரு படி சமன்பாடு. இதற்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும்? கண்டிப்பாக ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். எக்ஸ் -7 மட்டுமே தீர்வு. ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின், 0.12, 0.012, 0.0012 அது ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் 7வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தொடர் வரிசையை நம்ம ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணாலே நமக்கு தெரியுது. இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு ஜீரோவும் இல்லை. ஸோ இது முதல் உறுப்பு. இதில் ரெண்டாவது உறுப்பில் ஒரு ஜீரோ இருக்குது, அப்புறம் 1 2 வருது. மூணாவது உறுப்பில் 2 0 இருக்குது, அப்புறம் 1 2 இருக்குது. அப்போ மூணாவது உறுப்பில் 2 0. 7வது உறுப்பில் புள்ளிக்கு அடுத்து 6 0 இருக்கும். 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் 1 2 அப்படின்னு வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியுது, இங்கே ஆன்சர்ஸ் எல்லாமே சயின்டிஃபிக் மெத்தடில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டெசிமல் நம்பர் தசம எண்ணை நாம் சயின்டிஃபிக் மெத்தடில் கொண்டு போகணும். இப்போ புள்ளி சயின்டிஃபிக் மெத்தட் படி நம்ம ஒரு நம்பருக்கு அடுத்து தான் புள்ளி வரணும். 1.2 தான் வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கணும், இந்த 1 மட்டும்தான் இருக்கணும். இன்ட்டு இப்போ புள்ளியை எத்தனை இலக்கங்கள் நகர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். 6 0 6 இலக்கம், 6 டிஜிட். இந்த 1க்கு அடுத்து கொண்டு வந்திருக்கும். இங்கே இருந்த புள்ளி இங்கே வந்துருச்சு. அப்போ மொத்தமாக 7 இலக்கம் நடத்திருக்கோம். வலது கை பக்கம் நகர்த்தினா -7. இப்படி தான் சயின்டிஃபிக் மெத்தடில் எழுதணும். இதுவே புள்ளியை இடது கை பக்கம் நம்ம நகர்த்தின்னு போயிருந்தா +7 வந்திருக்கும், இங்கே -7. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, சுருக்குக. 9/8 / 3/5 இல் பிராக்கெட் 3/4 + 3/5. ஸோ இது மாதிரி கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இல்லு எல்லாம் சேர்ந்து கணக்கு வந்தாலே நாம் போர்ட் மாஸ் ரூல்ஸை தான் பயன்படுத்துவோம். இப்போ புது புக்கில் இது பிட் மாஸ்ன்னு இருக்குது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இது மாதிரி எல்லாமே கொடுத்தா முதல்ல எடுத்த உடனே ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஓ அப்படின்னா ஆஃப், ஓஎஃப் ஆஃப். இங்கே இல் என்பதற்கு அர்த்தம் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன் அண்ட் ஃபைனலி சப்ட்ராக்ஷன். இந்த வரிசையில் தான் நம்ம என்ன பண்ணணும், கணக்கை போடணும். அப்படி பார்த்தா இந்த கணக்கில் அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணுறோம். ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது 3/4 + 3/5 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் நாம் குறுக்கு பெருக்கல் மூலமாக சால்வ் பண்ணுறோம். 4 5 20, 3 5 15, 3 12 +12 அப்படி போட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு 27/20ன்னு வந்துடுது. இப்போ ப்ராக்கெட்டை நாம் என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணி 27/20ன்னு வந்துடுச்சு.
அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும்? ஓ ஃபார் ஆஃப், அதாவது இல்லு. இல் என்பது பெருக்கலை குறிக்கும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 3/5ஐயும் இந்த 27/20யும் பெருக்கணும். சரிங்களா சார்? மல்டிப்ளிகேஷன் ஒன்று இருக்கே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துட்டு இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணணும். இல்லைன்னு கொடுத்தா அதை ஆஃப்னு கன்சிடர் பண்ணி போடணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 3/5 இன்ட்டு 27/20 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற 9/8 அப்படியே இருக்குது, டிவைடட் பை 3 × 27 81 divided by 5 20s are 100. இப்போ ஃப்ராக்ஷனில் டிவிஷன் பின்ன வகுத்தல் வந்துடுச்சு. இதை எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே எழுதிக்கிங்க, டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போடுங்க, அடுத்து வர நம்பரை தலைகீழாக போடுங்க. இதுதான் ஃப்ராக்ஷனில் டிவிஷன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 9 9s are 81, 2 4s are 8, இது 25 4s are என்னது 100. அடுத்து மேலே இருக்கிறத பெருக்கி மேலே போடுறோம், 25 வருது, 1 × 25 டிவைடட் பை கீழே இருக்கிறத பெருக்கிறோம், 2 9s are 18. ஸோ இதுதான் ஆன்சர். இது இங்கே இருக்கா அப்படி பார்த்தா எதுவும் இல்லை. அப்போ 25ஐ நாம் 18ஆல் டிவைட் பண்ணி கலப்பு பின்னமாக எழுதுகிறோம். ஸோ ஒரு 18 மீதி 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஈவு இங்கே போட்டுடுறோம் கோஷன்ட்டு. ஸோ ரிமைனிங் 7 மேலே போட்டுடுறோம், டிவைடட் பை இந்த 18 அப்படியே போட்டுடுறோம். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. 2011லேருந்து 2022 வரை மொத்தம் 9 தடவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடைபெற்றிருக்கு. இந்த 9 வருட ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் எங்ககிட்ட இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸில் மேத்ஸ் மட்டும் இல்லாமல் அனைத்து சப்ஜெக்டுகளும் இருக்குது. இதில் ஆன்சர்ஸும் குறிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம். ஸோ ஒரு அசல் 3 மடங்காகணும் அப்படின்னா 8% வட்டியில் எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது தான் கேள்வி. இது ஒரு எளிமையான ஷார்ட்கட் இருக்குது. 3 மடங்கு ஆகுது அப்படின்னா இந்த வட்டி வீதத்தை நீங்கள் 200 அதிலிருந்து டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எந்த கணக்கு கேட்டாலும் நீங்கள் சிம்பிளாக இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி போட்டு. ஸோ ஆன்சர் 25 ஆண்டுகள். இதுவே 10% வட்டி வீதம் அப்படின்னு கணக்கில் கொடுத்தா என்ன சார் பண்ணணும்? ரொம்ப ஈஸி. 200/10 is equal to 20. அதுதான் 20 ஆண்டுகள். சார் ரைட்டு சார். இங்கே 3 மடங்கு என்பதுக்கு பதிலாக 2 மடங்குன்னு சில கேள்வியில் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் 100/, அந்த வட்டி வீதத்தை போட்டுருங்க, அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு அப்படியே ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிளாக இந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிங்க. இட் வில் பி வெரி வெரி ஈஸி. அடுத்த கேள்வி, இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிசிடினா மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி, எல்சிஎம்னா மீசிமா மீச்சிறு பொது மடங்கு. ஸோ இதுதான் அர்த்தம். இப்போ இது ரெண்டுலேயும் எப்பயுமே எல்சிஎம் பெருசாக இருக்கும், எல்சிஎம் தான் பெருசு, ஜிசிடி எப்பயுமே கம்மி தான், மீ போவா. ஸோ பொது வகுத்தி மீ பெருன்னு வந்தால் கூட அது என்னன்னா சின்னதாக தான் இருக்கும், சிறுன்னு வந்தால் கூட அது பெருசாக தான் இருக்கும். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அந்த விதத்தில் இதில் பாருங்கள், மீ சிறு பொது மடங்கு எப்பயுமே மீ போவாவை விட பெருசாக இருக்கும். ஆப்ஷன் 4 தான், இது மட்டும்தான் சரி. ஸோ விடை ஆப்ஷன் 4. அடுத்து PQRST என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின்
p மைனஸ் 4 கியூப் ப்ளஸ் 6r மைனஸ் 4s ப்ளஸ் t இதனோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் பேப்பரில் கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்கு தொடர் வரிசை சம்பந்தமாக நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு தொடர் வரிசை கணக்கு நம்ம பார்த்தோம். இது போன்ற கணக்குகளை நம்ம சேனலில் தேடி பார்த்து படித்துக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அதுக்கு ஒரு பொது வடிவம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நம்பரால் இந்த தொடர் வரிசையை முதல் உறுப்புலேருந்து கூட்டிக்கினே போகும். இப்போ முதல் உறுப்பு ஏ அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு என்னவா இருக்கும்? ஏ ப்ளஸ் டியாக இருக்கும். அப்போ மூணாவது உறுப்பு ஏ ப்ளஸ் 2d, நாலாவது உறுப்பு ஏ ப்ளஸ் 3d, ஐந்தாவது உறுப்பு ஏ ப்ளஸ் 4dன்னு இருக்கும். ஸோ அதுதான் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? PQRSTன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பியை ஏனும், கியூவை ஏ ப்ளஸ் டினோ, ஆரை ஏ ப்ளஸ் 2dனோ, எஸ்ஐ ஏ ப்ளஸ் 3dனோ, டியை ஏ ப்ளஸ் 4d அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ பி என்ன பண்ணணும்? ஏன்னு போட்டேன், மைனஸ் 4 இன்ட்டு கியூவுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் 6 இன்ட்டு ஆருக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 2d மைனஸ் 4 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 3d ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 4d. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே நமக்கு முடிஞ்சிடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி வருது? இதில் நம்ம எத்தனை ஏ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஒரு ஏ 6 ஏ 7 ஏ 8 ஏ வருது. மொத்தம் 8 ஏ ப்ளஸில் மைனஸில் அதே மாதிரி 4 4 8 ஏ இருக்குது. ஸோ ஏலாம் கேன்சல் ஆகிவிட்டது. அடுத்து டி பார்த்தீங்கன்னா மைனஸ் 4d ப்ளஸ் 4d கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸ் 12d மைனஸ் 12d கேன்சல் ஆகிடுச்சு. ஒட்டு மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்குது, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, 90 150 225 இவற்றின் மீப்போவா மற்றும் மீப்போமா. கவனிங்க, சில சமயம் இதை மீசிமான்னு சொல்லுவாங்க, சில சமயம் மீப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு குழப்பம் வரக்கூடாது. இது மீப்பேவா அப்படின்னு சொல்லுவாங்க, மீப்போவா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஜிசிடி எல்சிஎம். சார் ஜிசிடிக்கு இன்னொரு பேர் இருக்குது பாருங்கள், ஹெச்சிஎஃப். ஸோ இது எது வந்தாலும் குழம்பிடாதீங்க. ஸோ மீப்போவா மீசிமா அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ 90 150 225. ஸோ இது மூணுத்துக்குமே பொதுவான காரணி என்ன? பொதுவாக இது மூணுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும், எதால் வகுப்படும் அப்படின்னா 15ஆல் வகுப்படும். 6 5 90 10, இது 15 15 225. ஸோ இது மூன்றுமே எந்த வாய்ப்பாட்டால் வகுப்படும்? இந்த மூணு நம்பருமே ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இத்தோட ஒரு விடை வந்துடுது. இங்கேயே நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறுத்திக்கணும். ஸோ இப்போ என்ன நம்ம வகுத்தோம்? 15ஆல் வகுத்தோம். அப்போ மீப்போவா 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு தெரியுது இதில் மட்டும்தான் 15 இருக்குது மீப்போவா, அதனால் இதுதான் ஆன்சராக வரப்போகுது. இருந்தாலும் மீப்போமா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்றதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 நம்பருக்கு பொதுவான வகுத்தியை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 10க்கும் 15க்கும் பொதுவான வகுத்தி என்னன்னா 5. அப்போ இந்த 6 கீழே வந்துடும், 2 5 10 3 5 5. இதுக்கும் பொதுவான வகுத்தி இருக்கிறதா? 3 6ம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 2 3 6, 2 அப்படியே வந்துடும், அடுத்து 1 3 3. இப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணால் 1 1 1ன்னு வந்துடுச்சு. இதோட நம்ம நிறுத்திக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் 450 அப்படின்னு வருது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, y மைனஸ் 1/y இஸ் ஈக்குவல் டு 6 எனில் y³ மைனஸ் 1/y³ மதிப்பை காண்க. ஸோ இதுலேருந்து இதுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது. a³ மைனஸ் b³ இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. ஸோ இந்த கணக்கில் ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? y இருக்குது. பிக்கு பதிலாக 1/y இருக்குது. இதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வரும் பாருங்கள். y³ மைனஸ் y
y cube minus 1 by y cube is equal to y minus 1 by y plus 3 into இங்கே போடுறேன் 3 into y into 1 by y. ஸோ எவுக்கு பதிலாக y போட்டேன், bக்கு பதிலாக 1 by y போட்டேன், into a minus b y minus 1 by y. ஸோ இப்போ நாம் பார்க்குறோம் y minus 1 by yக்கு வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 6 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 6 கியூப் ப்ளஸ் இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா வகுத்தலில் இருக்குது. 3 இன்ட்டு y minus 1 by y 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 கியூப் என்ன 6 36, 36 6ஆல் பெருக்குனா 216 ப்ளஸ் 3 18. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 234. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு இணைகரத்தில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இணைகரம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் இருக்கும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணையாகவும் சமமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் எதிராகவும் சமமாகவும் இருக்கும். இதில் எதிர்பக்கங்கள் இணையாகும், இது சரியான கூற்று. எதிரெதிர் கோணங்களும் பக்கங்களும் சமம், கரெக்ட். எதிரெதிர் பக்கங்களும் சமம், இந்த கோணமும் இந்த கோணமும் அதே மாதிரி எதிரெதிர் கோணங்களும் சமமாக இருக்கும். அடுத்து 3வது பாயிண்ட்டு, மூலைவிட்டங்களின் நீளமும் சமமாக இருக்கும். மூலைவிட்டம்னா இது சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அது தவறு. ஸோ எது தவறு? இந்த பாயிண்ட் தான் தவறு. ஆப்ஷன் சி, மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் என்பதும் சரி. அடுத்த கேள்வி, ஜீரோவின் தலைகீழி என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் தியரிட்டிக்கலான கொஸ்டின், எந்த கணக்கும் போட தேவையில்ல. ஸோ ஜீரோவுக்கு தலைகீழி கிடையாது, அதுதான் ரைட்டு. இதில் இன்ஃபினிட்டிவ் இருக்கே சார் அப்படின்னா, இன்ஃபினிட்டி என்பது வேற, தலைகீழி கிடையாது என்பது தான் சரியான விடை. ஸோ ஜீரோவுக்கு மட்டும் தலைகீழி கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு? ஏற்கனவே தவறான கூற்று கேட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், வெவ்வேறு எண்களின் பொது வகுத்திகளில் மிகப்பெரிய வகுத்தி அவ்வெண்களின் மீப்பெரு பொது வகுத்தி மீப்போவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது சரிதான். இரு எண்களின் மீப்போவா 1 எனில் அவ்விரு எண்களும் பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைம் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ப்ரைம் நம்பரோட மீப்போவா 1ன்னு வரும், அது கேரண்டி. ஆனால் மீப்போவா 1ன்னு வந்தால் அது ப்ரைம் நம்பர் பகா எண்ணாக தான் இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. எடுத்துக்காட்டா 4,5க்கு மீப்போவா 1, ஆனால் 4 காம்போசைட் நம்பர், அதனால் இந்த கூற்று தவறானது. சார் இது எப்படி சார் இருக்கணும்னா, இங்கே சார்பகா எண்கள்னு கொடுத்துருக்கணும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்குது, அதில் வரிசையாக 4 உறுப்புகளை எடுத்துக்கிறாங்க. அதை பெருக்கி பார்த்தா 625ன்னு வருது. அப்படின்னா முதல் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பெருக்கு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை இதில் நிறைய தடவை வந்துடுச்சு அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், முதல் உறுப்பு எப்பொழுதும் ஏ தான், சரிங்களா? நம்ம கூட்டு தொடர் வரிசையாக இருந்தாலும் ஏன்னு தான் எடுத்துக்குவோம், பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னாலும் ஏன்னு தான் எடுத்துக்குவோம். இப்போ அடுத்தடுத்த 4 உறுப்புகளை நான் எடுக்கிறேன் பாருங்க. 4 உறுப்புகள்னு கொடுத்தா அந்த 4 உறுப்புகளையும் இப்படி எடுத்துக்குங்க. a by r cube, a by r, ar, a r cube. சார் இது பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னு எப்படி நம்புறது அப்படின்னா, நீங்கள் முதல் உறுப்பை ஆர் ஸ்கொயரால் பெருக்குனீங்கன்னா இது வந்துடும். இதை ஆர் ஸ்கொயரால் பெருக்குனீங்கன்னா 3வது உறுப்பு வந்துடும். இதை ஆர் ஸ்கொயரால் பெருக்குனா 4வது உறுப்பு வந்துடும். ஸோ இப்படி தான் எடுத்துக்கணும், அப்போ தான் நம்மளால் ஆன்சர் போட முடியும். இப்போ இந்த 4 உறுப்புகளின் பெருக்குத் தொகை தான் 625ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இது 4த்தையும் பெருக்கிறோம்.
பெருகுனா 625. ஸோ கேன்சல் ஆகுது பாருங்கள், ஆர் கியூபும் கேன்சல் ஆகுது, 6 கேன்சல் ஆகுது. மீதி இருப்பது a⁴ இஸ் ஈக்குவல் டு 625. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 625க்கு டானா வகுத்தல் போட்டால் நம்ம காரணிப்படுத்திடலாம். 5 அப்புறம் 125 டிவைடட் பை 5 25 5 5. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை 5⁴ எழுதலாம். a⁴ இஸ் ஈக்குவல் டு 5⁴. அப்போ a இஸ் ஈக்குவல் டு முதல் உறுப்பு இஸ் ஈக்குவல் டு 5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்போதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? கெயினோ லாஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, காஸ்ட் ப்ரைஸில் தான் கணக்கிடப்படும், அடக்க விலையில் தான் கணக்கிடப்படும். லாபமும் நஷ்டமும் விற்ற விலையோ வாங்கின விலையோ கிடையாது. வாங்கின விலை என்பது அடக்க விலை என்பது வாங்கிய விலை கூட்டல் மேற்படி செலவு. ஆன்சர் அடக்க விலை தான். ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும் பொழுது 3 கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது 2 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறார். பாருங்க, போகும்போது 3 கிலோமீட்டர் வேகத்தில் அவசரமாக கிளம்பி போகிறாரு. அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போது சாவகாசமாக 2 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நடந்து வர்றாரு. மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கும் வீட்டுக்கும் உள்ள தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு, இதுதான் ஃபார்முலா. ஸோ அதாவது தொலைவு இஸ் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம். இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே 2 ஸ்பீடில் வராரு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். T1 இஸ் ஈக்குவல் டு D/S1. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அது பாருங்கள், டிஸ்டன்ஸு ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் மாற போகிறதே கிடையாது. அதனால் அதை அப்படியே டின்னு வச்சுக்கிறேன். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை S1 3 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. ஸோ பள்ளிக்கு போன நேரம் T1. ஸோ பள்ளியிலேருந்து திரும்பும் நேரம் T2 இருக்குது இல்லையா, அதையும் இதே மாதிரி D/S2 அப்படின்னு போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு D/S2 என்பது என்ன, 2 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வராரு. இதை போட்டுட்டோம். சார் அடுத்து என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, அவர் பள்ளிக்கு சென்று வர 5 மணி நேரம் ஆகுது. அதாவது T1ஐயும் T2வையும் கூட்டினா என்ன வருது, 5 மணி நேரம் வருது. அப்படின்னா இப்போ தொலைவை சொல்லுங்க. ஸோ T1 என்ன, இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். D/3 ப்ளஸ் T2 D/2 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எல்சிஎம் எடுத்து பெருக்கிறேன், குறுக்கு பெருக்கல். 6 2D ப்ளஸ் 3D இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 2D ப்ளஸ் 3D 5Dன்னு வருது. 5D இஸ் ஈக்குவல் டு IR 30. அப்போ D இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தம்பி போய் வராரு. ஆப்ஷன் சி. அடுத்து எக்ஸ் 2x + 2, 3x + 3 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசை, ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெருக்கு தொடர் வரிசையில் இது இருந்தால் இப்போ கேட்குறாங்க பாருங்கள், 11x, 22x + 22, 33x + 33 என்ற தொடர் வரிசை ஆனது. இது பெருக்கு தொடர் வரிசைனா இது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நல்லா ஒத்து பார்க்குறோம். இந்த பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கிற எல்லா உறுப்பையும் இதில் 11ஆல் பெருக்கியிருக்காங்க. எக்ஸை 11ஆல் பெருக்குங்க, 11x. 2x 11ஆல் பெருக்குனா 22x ப்ளஸ் 2 11ஆல் பெருக்குனா 22. அப்போ 3ஆவது உறுப்பும் அதே மாதிரி தான் வருது. ஒரு பெருக்கு தொடர் வரிசையை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கும் பொழுது திரும்பவும் பெருக்கு தொடர் வரிசை தான் வரும். அதுதான் ஆன்சர். ஓகேவா, செம ஈஸியா. அதே மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கும் பொழுது திரும்பவும் கூட்டுத்தொடர் வரிசை தான் வரும். அதனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. 3 எண்களின் கூடுதல் 264. முதல் எண் இரண்டாவது எண் போல் இருமடங்கு, மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3இல் 1 பங்கு எனில் இரண்டாவது எண் யாது? இது மாதிரி கதையாக சொன்னால் நம்ம உடனே அதை
மேத்ஸில் ஈக்குவேஷனாக மாற்றிடணும். சரியா? அப்போ இதில் 3 எண் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 எண்ணை என்னன்னு வச்சுக்கிறேன் நான், எக்ஸு ஒய்யு இசட்டுன்னு வச்சுக்கிறேன். இது 3த்தையும் கூட்டினா நமக்கு 264 வருது. அதில் அடுத்த லைனுக்கு வரோம். முதல் எண் இரண்டாவது எண்ணை போல் இருமடங்கு. முதல் எண் எக்ஸு, அது ரெண்டாவது எண் ஒய்யை போல் 2 மடங்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y என்பது அடுத்த ஈக்குவேஷன். சூப்பரு. அடுத்தது மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3ல் 1 பங்கு. மூன்றாவது எண் இசட்டு, அது முதல் எண் இருக்குது பாருங்கள் எக்ஸு, அதில் 3ல் 1 பங்குனா பை 3, இல்லைனா இன்ட்டு 1/3. ரெண்டும் ஒன்று தான். இது புரிஞ்சிச்சு. இப்போ இசட்டையும் எழுதியாச்சு, எக்ஸையும் எழுதியாச்சு. கேட்குற கேள்வி இரண்டாவது எண் யாது, ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸு இசட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இசட்டை பார்த்தீங்கன்னா x/3ன்னு கொடுத்துருக்காங்க. நாம் எக்ஸுக்கு பதிலாக இந்த 2yன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ 2y/3 இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. எக்ஸுக்கு பதிலாக 2y ப்ளஸ் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஒய்யே வச்சுக்குவோம். z இஸ் ஈக்குவல் டு 2y/3 விச் இஸ் ஈக்குவல் டு 264. 2yயும் 1yயும் கூட்டினா 3y ப்ளஸ் 2y/3 விச் இஸ் ஈக்குவல் டு 264. ஸோ மீதி எங்கே போடுறேன். ஸோ குறுக்கு பெருக்கல் மூலம் 9y ப்ளஸ் 2y டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 264. ஸோ 11y இஸ் ஈக்குவல் டு 264 இன்ட்டு 3. இந்த 11 இங்கே டிவைட் பண்ணுறேன். 2 11 22, 4 11 44. இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டோம் அப்படின்னா 72 வருது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் அப் டு 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 385 எனில் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயரின் மதிப்பு என்ன? இதை வச்சு இதனோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இதில் 2 ஸ்கொயர் அப்படின்றத 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர்னு எழுதலாம். உண்மை தானே? ஸோ அது மதிப்பு மாறாது. அடுத்து 4 ஸ்கொயரை 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது 2 ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது 6 ஸ்கொயர் என்ன பண்ணுறேன், 2 இன்ட்டு 3ன்னு எழுதுவோமா 6. அப்போ அதுக்கு ஸ்கொயர் போட்டால் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஸோ ஆன் அப் டு ப்ளஸ் 20 எப்படி எழுதுவோம், 2 இன்ட்டு 10. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 10 ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 2 ஸ்கொயரை எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதால அதுக்கு வெளியே எடுத்துடுறேன். 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இதில் 2 ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டேன், மீதி 2 ஸ்கொயர் தான் இருக்குது. இங்கே மீதி 3 ஸ்கொயர் இருக்குது. 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு 10 ஸ்கொயர். ஸோ இதனோட வேல்யூ தான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 385. ஸோ இப்போ அதுதான் போட போகிறேன். 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 இன்ட்டு 385, தட் இஸ் ஈக்குவல் டு 1540. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒய்யின் எக்ஸ் சதவீதத்திற்கும் எக்ஸின் ஒய் சதவீதத்திற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு. பின்னமாக எழுதணும் முதல்ல. இப்போ ஒய்யின் எக்ஸ் சதவீதம் அப்படின்னா என்ன, இன்னு இல்லுன்னு வந்தால் அங்கே பெருக்கல் போட வேண்டும். சதவீதம் வந்தால் பை 100 போடணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த லைனை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஒய் இன்னுக்கு பதிலாக பெருக்கல் எக்ஸ் சதவீதம் x/100. இதுக்கும் அடுத்தது எக்ஸின் ஒய் சதவீதம் எக்ஸு இன் y/100. இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகித மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 100 100 கேன்சல் ஆகிடுச்சு, ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சு, எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் 1. அவ்வளோதான். ஆப்ஷன் டி. வெரி சிம்பிள். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அருணோட வயதை இப்போ ஏன்னு வச்சுக்குவோம். அவங்க அப்பாவோட வயது ஃபாதர் எஃப்னு வச்சுக்குவோம். இப்போ இருக்கிற நிலவரப்படி அருணின் வயது அவங்க அப்பா வயதில்
பாதி. ஸோ A is equal to F/2 அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்த வரியை படிப்போமா? 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் மும்மடங்கு. 12 வருஷத்துக்கு முன்ன அருணோட வயசு என்னவா இருக்கும்? A மைனஸ் 12. ஸோ ஃபாதரோட வயசு என்ன இருக்கும்? 12, F மைனஸ் 12. 12 வருஷத்துக்கு முன்னே 12 வயசு கம்மியாக இருக்கும், அதனால 12 டிவைட் பண்ணிடுறோம். இதுதான். இப்போ அப்படியே 12 வருஷத்துக்கு முன்னே என்ன இருந்தது? அப்பாவோட வயது மும்மடங்காக இருந்தது அருணின் வயதை போல். ஸோ மும்மடங்குன்றதால 3ஆல் பெருக்கிடுறேன், அவ்வளோதான். வந்துடுச்சா? இப்போ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. நாம் இப்போ எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் ஏவுக்கு பதிலாக F/2 அப்படின்னு நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு F/2 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் 12. ஸோ உள்ளே பெருக்கிறோம். 3/2F மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் 12. இப்போ எஃப்எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போகிறேன். 3/2F மைனஸ் F which is equal to 36 minus 12. ஸோ இது வந்து நமக்கு தெரியும். எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னா 1/2F is equal to 24 அப்படின்னு வரும். இந்த 2 அந்த பக்கம் போனால் F is equal to 24 × 2 48 ஆண்டுகள். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். திரும்பவும் ஒரு கூட்டு தொடர் வரிசை கணக்கு வந்தாச்சு. தொடர் வரிசைகளில் அடிக்கடி கேள்விகள் கேட்குறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. A, B, C என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் AP. அப்போ இது 3/A, 3/B, 3/C ஆகியவை எந்த தொடர் வரிசையில் இருக்கும்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குமா, ஜிபியில் இருக்குமா, ஏபி மற்றும் ஜிபியில் இருக்குமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் A, A + D, A + 2D. இப்போ ஏன்னு வச்சுக்கிறோம், பிஐ A + Dன்னு வச்சுக்கணும், சிஐ A + 2D அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த தொடர் வரிசைக்கு வாங்க. ஏவுக்கு பதிலாக என்ன போடுறேன்? ஏவை போட்டுடுறேன், 3/A, பிக்கு பதிலாக 3/A + D, 3/A + 2D. ஸோ இதுதான் அந்த தொடர் வரிசை. இந்த தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டிப்பாக இது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. கூட்டுத்தொடர் வரிசைனா குறிப்பிட்ட நம்பர் அதிகமாகினே போகணும், ஆனால் இங்கே அடுக்கில் தான் அதிகமாகுது, எந்த நம்பரும் அதிகமாகலை. ஸோ இது பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்? இது T1, இது T2, இது T3. ஸோ ஃபஸ்ட்டு T2/T1 கண்டுபிடிப்போமா? which is equal to 3/A + D divided by 3/A. ஸோ A ரெண்டுமே 3 பேஸாக இருக்குது, ரெண்டும் அடுக்கு வேறவா இருக்குது. அப்போ அடுக்குக்குறி விதிப்படி இந்த ஏவை இதிலேருந்து கழிச்சிடணும். அப்போ நமக்கு 3/D அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்தது T3/T2 கண்டுபிடிக்கணும். ஒரு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை இல்லையா அப்படின்றத இந்த ஃபார்மில் வச்சு தான் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ 3/A + 2D டிவைடட் பை 3/A + D. ஸோ கீழே இருக்கிறதுலாம் மேலே இருக்கிற அடுக்கிலேருந்து மைனஸ் ஆகிடுது. அப்போ திரும்பவும் நமக்கு 3/D கிடைக்குது. இங்கே பாருங்கள், 3/D, 3/D. அப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தெரியுது. ஸோ இது மாதிரி ரெண்டுமே சேமாக வந்தால் அது பெருக்கு தொடர் வரிசை தான். ஆப்ஷன் பி ஜிபி. ஜிபி என்பது ஆங்கில சொல், இது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் என்று சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி, -1 < or 1 எனில் முடிவிலி வரை பெருக்கு தொடரின் கூடுதல். மீண்டும் பெருக்கு தொடர் வந்தாச்சு. ஸோ இதுக்கு பேர் S∞ சொல்லுவாங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முடிவிலி வரை அதன் கூடுதலுக்கான ஃபார்முலா A/1 - R. இதுதான் ஃபார்முலா, ஜஸ்ட் நேரடியான கேள்வி. திரும்பவும் பெருக்கு தொடர் வரிசை வந்திருக்கு பாருங்க. அடுத்த கேள்வி, அரை வட்டத்தில் அமையும் கோணம் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு முழு வட்டம், அதை நான் 2 அரை வட்டமாக பிரிச்சுருக்கேன். அடுத்தது அரை வட்டத்தில் அமையும் கோணம் என்னன்னா, இந்த விட்டத்தில் இருந்து இப்படி ஒன்று அமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அரை வட்டத்தில் அமையும் கோணம்னு அர்த்தம். இந்த இடம் எப்போதும் 90 டிகிரி தான் இருக்கும்.
அப்போ அது செங்கோணம், ரைட் ஆங்கிள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, பின்னம் கொடுத்துருக்காங்க. a/3 = b/4 = c/7 அப்படின்னா இதனுடைய மதிப்பு காண்க. கவனிங்க, இங்கே a தான் இருக்குது, 2a 3a அப்படிலாம் இல்லை. ஸோ இதே மாதிரி b தான் இருக்குது, c தான் இருக்குது. ஓகேவா? அப்போ a/3 = b/4 = c/7 அப்படின்னா ஏவுக்கு பதிலாக 3ன்னு போடுங்க, பிக்கு பதிலாக 4ன்னு போடுங்க, சிக்கு பதிலாக 7ன்னு போடுங்க. அதை டைரெக்டாக போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 + 4 + 7 டிவைடட் பை சி எனப்படுவது 7, தட் இஸ் ஈக்குவல் டு 14/7. ஆப்வியஸ்லி 2. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கடைசி கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேண்டும் அப்படின்னா, அரசு அதிகாரியாக ஆக உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ விச் இஸ் த பிக்கெஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 2:3, 3:5, 4:7, 5:8 அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்தையும் முதல்ல பின்னமாக மாற்றுறேன். பின்னம் ஃப்ராக்ஷன் 2/3, 3/5, 4/7, 5/8. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 3, 5, 7, 8 இருக்குது. இதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இதனோட டிஃப்ரென்ஸ் 2, இதனோட டிஃப்ரென்ஸ் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருக்குது. இதில் 4 சிறிய நம்பர். அப்போ இது ஆன்சர் கிடையாது, விட்டுடலாம். மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டால் போதும். 3, 5, 8 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எல்சிஎம் 120 அப்படின்னு வருது. இப்போ 2/3 நான் என்னன்னு பண்ணுறேன், மேலேயும் கீழையும் 40ஆல் பெருக்கிறேன். ஏன் சார் 40ஆல் பெருக்கிறீங்கன்னா, 3ஐயும் 40ஐயும் பெருக்குனா எனக்கு எல்சிஎம் 120ன்னு வருது. 120. அடுத்தது 3/5. இது மேலேயும் கீழையும் என்ன பெருக்கிறேன் அப்படின்னா 24ஆல் பெருக்கிறேன். 5 எதால் பெருக்குனா 120 வரும். 24ஆல் பெருக்கிறேன். 120, 72. அடுத்தது 5/8 எடுத்துக்கிறேன். மேலேயும் கீழையும் எதால் பெருக்கணும், 15ஆல் பெருக்குனா போதும். 75/120. ஸோ பாருங்கள், 75 எல்லாமே இப்போ 120 வந்துடுச்சு. இதில் இது 75, இதில் 72, இது 80. எது பெருசு? 80 தான் பெருசு. 80ன்றது என்னது? 2/3. 2:3. Option D is the right answer. So thank you for watching. Kindly subscribe and share.